பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 121 சங்கீதம் 2 வசனம் இப்படி சொல்லுகிறது: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்களேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உண்மைதானே? தாவீதினுடைய வாழ்க்கையில எனக்கு ஒத்தாசை வரும் என்று மனுஷர்களை நம்பியிருந்தார். சவுல் மூலமாய் ஒத்தாசை வரவில்லை, யோனத்தான் மூலமாய் ஒத்தாசை வரவில்லை, தன்னுடைய குடும்பத்தாரால் அவனுக்கு ஒத்தாசை வரவில்லை, தன்னுடைய மனைவியால் அவனுக்கு ஒத்தாசை வரவில்லை. அவனுக்கு பூமியில மனுஷர்கள் எனக்கு ஒத்தாசை பண்ணலையேன்னு சொல்லிட்டு அதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். அந்த வார்த்தையை நம்பி அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில புலம்பிக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா அதை செய்ய மாட்டேங்கிறார், என் மனைவி இதை செய்ய மாட்டேங்கிறா, என் கணவர் இதை செய்ய மாட்டேங்கிறார், என் பிள்ளைகள் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு உதவ மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு ஒத்தாசையா வரமாட்டேங்கிறாங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில யாருமே ஒத்தாசைக்கு வரவில்லை. ஆனா கர்த்தரை நம்பியிருந்தார். எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். எத்தனை ஒரு அதிகமான ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? அந்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வந்ததுனால மனுஷருடைய ஒத்தாசை அவருக்கு பெருசா தெரியல. அதை குறித்து அவர் முறுமுறுக்கல, அதை குறித்து அவர் வேதனைப்படல, அதை குறித்து சஞ்சலப்படல. தேவ பிள்ளைகளை, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்க அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒத்தாசை அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார். கட்டாயம் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே மனுஷர்களுடைய சமூகத்துல ஒத்தாசை வராமல் போனாலும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும்போது அது பெரிய பாக்கியமாய் அமையும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்றப்பா. பல நேரத்துல மனுஷரிடத்துல எங்களுக்கு ஒத்தாசை வராது போன போது நாங்க ஆண்டவரை வீணான புலம்பலுக்குள்ள கடந்து போறப்பா. அதெல்லாம் மாற்றி கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். இதுவரைக்கும் வந்தது ஆண்டவரே, இப்போ வந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் வரும் என்கிற விசுவாசத்தோடு எங்க வாழ்க்கை நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.